நமக்கு இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் பண்றதுல எதுக்குன்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய தாக்கங்கள்ல நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்கு பலம் கொடுக்கும். இதை பண்றதுனால தோஷங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது பண்ணிட்டா அவனுக்கு அதுதான் பெனால்டி கட்டிட்டா மிஞ்சி போச்சு அப்படின்னா கிடையாது. நமக்கு இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்றதுன்னா நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் இருந்து நம்ம தாங்கிக் கொள்வதற்கு பரிகாரமும் அதற்கான சக்தியும் சீக்கிரமா போகிறதுக்கான சில சூழ்நிலைகளும் ஒரு கிளியர் கிடைக்கும். ஒண்ணுமே தெரியாம சுத்தி போயிட்டு ஒரு லைன் கிளியர் கிடைக்கும் இல்லையா? நம்ம கேம் ஒன்று விளையாடுவோம், சுத்தி நூல் மாதிரி போயிட்டு ரூட் எப்படி போகும் தெரியாது, பென்சில்னால அப்படி கோடு போட்டு அப்படி போடுவோம். அது கரெக்டா அந்த ஜாயிண்ட் எங்க போய் முடியாது. நிறைய விளையாட்டுகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த புஸ்த தினமலர் வார மலர்ல எல்லாம் போடுவாங்க, இந்த எறும்புக்கு சரியான வழியை காட்டுங்கள் அப்படின்னு ஒரு ரூட் போடுவாங்க. அது எங்கேயா டப்பு போய் முடியும். நம்ம ஒரு லைன் கண்டுபிடிச்சா பெரிசால ஒரு கோடு போட்டுட்டே போனாங்க, அப்படி இப்படி வளைஞ்சு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும் இல்லையா? புதிர். அதே மாதிரி வாழ்க்கை என்பதுக்கு ஒரு புதிர். அந்த வளைந்து இருக்கக்கூடிய அந்த கட்டங்கள், அதுல இருக்கக்கூடிய சிறிவான ஒரு சின்ன வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை கண்டுபிடிச்சு போகிறதுக்கு இந்த மாதிரி ஹோமங்கள் பூஜைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வழிகாட்டுவதற்காக ஒரு கருவியாக நமக்கெல்லாம் இருக்கும். அதுவே இப்போ நம்ம ஹோமம் பண்ண போறோம், எல்லாரும் யாரெல்லாம் சங்கல்பங்கள் பண்ணுவோம், எல்லாருமே அவங்க சங்கல்பம் பண்ணுவோம். எல்லாருடைய பேர் நட்சத்திரங்கள் சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனை தோஷங்கள் போவோம் சொல்லி பகவான்கிட்ட நம்ம கடைசியில சரணாகதியாவது இறைவனிடம் தான். அப்பா நீ எல்லாம் அவங்ககிட்ட விட்டு கை தூக்கிட்ட நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம அவர்கிட்ட நம்ம கடவுள்கிட்ட நம்ம எல்லா விஷயங்களும் விட்டுடுவோம். இன்னைக்கு நவகிரக ஹோமம் சிறப்பாக இருக்கும். வார செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம் நடக்கும் இல்லையா? இன்னைக்கு நவகிரக ஹோமம் நடக்கும். கணபதி ஹோமம் கணபதி இல்லாம இல்ல, கணபதி ஆரம்பிச்சுதான் நவகிரகத்துக்கு பண்ணுவோம். அவர் இல்லாம எதுவும் கிடையாது. கணபதி ஹோமம் இருக்கும், அது கொஞ்சம் குறைவா இருக்கும் வழக்கத்தை விட. நவகிரக மந்திரங்கள் மூல மந்திரங்கள் இங்க கலசங்கள் மொத்தம் 11 கலசங்கள் நம்ம வைத்திருக்கின்றோம். 2 விநாயகருக்கு ஒண்ணு, அம்பாளுக்கு ஒண்ணு, 9 கோள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு திங்கள் இல்ல, ராகு கேது. 7 நாட்கள் ஒரு நாள் ஒரு கிழமை சனிக்கிழமை வரைக்கும் இருக்க வாரத்துல 7 நாள். அப்போ 9 கிரகங்கள் இருக்கின்ற அப்படின்னா 9 கிரகங்களும் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா இறைவன் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு 2 நாள் கிடையாது, எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஆனா மற்றவர்கள்லாம் சூரியனுக்கு ஒரு நாள், சந்திரனுக்கு ஒரு நாள், செவ்வாய்க்கு ஒரு நாள், எல்லாம் ஒரு நாள். ஆனா உனக்கு 7 நாளும் 1.5 மணி நேரம். ராகுக்கு 1.5 மணி நேரம், கேதுக்கு 1.5 மணி நேரம், ராகு காலம் 1.5 மணி நேரம், யமகண்டம் 1.5 மணி நேரம் சொல்றோம் இல்லையா? அந்த 7 நாட்கள் சூப்பர். அந்த 7 நாட்கள் தினசரி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை முடிய ராகு காலம், யமகண்டம் தினசரி இருந்துகிட்டே இருக்கும். அது ராகு கேதுக்காக பிரிச்சு கொடுத்துட்டாரு சாமி. அதனால இந்த 9 கோள்களும் நம்மை நல்லபடியா வைக்கணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள செல்வோம். முதல்ல விநாயகருடைய பூஜை செய்து, விநாயகர் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சிருக்கோம். மஞ்சள் பிள்ளையார் நம்ம தான் வச்சிருக்கோம் இல்லையா? எல்லாரும் பூஜை பண்ணுவோம். பிள்ளையார் ஓம் ஆச்சம்யாச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஓம் புத்யாஸ்வவே நம சோம சத்யாமித்ரம் தேவம் மித்ரதேனோஸ்து வரராதாரமிஷாவத்வேந்தஹ சபஞ்சீவே சர்வசவீராः தீர்காயுஷமஸ்து. இதம் பவித்ரம் நிருத்வா शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न प्रशान्तये। ओम 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 तथैव लग्नं सुकृतं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं धूबलं तदेव
लक्ष्मीपदे ते वाणीपदे ते गौरीपदे ते अंग्रीवासवामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदिविघ्नेश्वर पूजाञ्चकरिष्ये आदिविघ्नेश्वर पूजाञ्चकरिष्ये अक्षते कोटु अथ हि बस्वस्य ओम गणानात्वा गणपतिं महामहे कविं कवीनामस्तस्तं ज्येष्ठराजं ब्रह्मणस्पतया विष्णुर्निर्विशेषम् अस्मिन् हरिद्राबिम्बे सुमुखं महागणपतिं ध्यायामि महागणपतिम् आवाहयामि महागणपतिर्मः रत्नगदित सिंहासनं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शुद्धोदकस्य स्नानं समर्पयामि अनन्तरम् आचमनीयं समर्पयामि दिव्यश्री परिमल गन्धान् धारयामि गन्धस्य उपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि उपचारार्थे तन्वीदार्थे शोभन अक्षतान् समर्पयामि उत्तमानां समर्पयामि ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णिकाय नमः ओम अम्बोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम भालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम सूर्यपकरणाय नमः ओम हेरंबाय नमः ओम स्कंध पूर्वजाय नमः भक्त विघ्न विनाशकाय नमः सिद्धिविनायक स्वामी नमः सर्व विनायक स्वामी नमः नानाविध परिमलभक्त पुष्पाणि समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि ओम भूर्भुवस्व मणियत्व भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि यो नः देवदैवप्रसादं वन्दे तत्सर्वशिवे नमो विघ्नेश्वराय नमः प्राणाय स्वाहा प्राणाय स्वाहा व्यानाय स्वाहा समानाय स्वाहा उदराय स्वाहा बिम्बाय स्वाहा महागणपतये नमः कदलीफलं ताम्बूलं निवेदयामि निवेदानन्तरमाचम्य समर्पय मध्ये मध्ये अभिगमानेन समर्पय भूर्भुवस्व वीरीगयासमायं प्रणागल्लीफलयुक्तं कर्पूरक्षोभसंयुक्तं ताम्बूलं प्रदीप्यतां कर्पूरताम्बूल समस्तोपचारान् समर्पयामि धूपदीपार्थं शोभनक्षतान् समस्तोपचारान् समर्पयामि संकल्प ಮಾಡಿದ್ರು ओम ममोपात समस्त दुरित क्षेत्राः श्री परमेश्वर श्री लक्ष्मी नारायण प्रीत्यर्थम शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वतः मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये कुरोति नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे शुक्लपक्षे अद्य पंचम्यां शुभदिनौ वासरः पंचम्यां शुभदिनौ वासरः वासरस्तु भौमवासर युक्तायां अपभरणी नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं सकल विशेषेण विशिष्टायामस्या वर्तमानायां शुभदितौ सर्वेषां भक्तजनानाम् आनुकूल्यता सिद्ध्यर्थं नवसंकल्पित प्रकारेण सर्वकार्यानुकूलता सिद्ध्यर्थं नवानां ग्रहाणाम् आनुकूल्यता सिद्ध्यर्थं सर्वत्र ग्रहदोषः निवर्त्यर्थपीडापरिहारार्थ समस्त देवतानुग्रह प्रसादबल परिपूर्ण सिद्ध्यर्थ श्री योगदेवं देवी अनुग्रह प्रसादबल परिपूर्ण सिद्ध्यर्थ समस्त देवता अधिदेवता प्रत्यय देवता सहिताय सर्वत्र नवग्रह देवता प्रसादबल परिपूर्ण सिद्ध्यर्थ गणपत्याध्यानं हनुमन्तादिपर्यन्त सर्वत्र देवतावागिद कलश पूजा सहित नवग्रह देवता पूजाञ्च करिष्ये அப்படியே நீங்க உங்களோட பூ அப்படியே பிள்ளையாருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ற மாதிரி வச்சிடும். ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணிகாய நமஹ ஓம் போதராய நமஹ ஓம் விக்னாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ धूमकेतवे நமஹ गणाध्यक्षाय நமஹ बालचंद्राय நமஹ गजाननाय நமஹ वक्रतुंडाय நமஹ सूर्यप्रकरणाय நமஹ ओम हेरंबाय நமஹ भक्तविघ्न विनाशकाय நமஹ महागणपतये நமஹ नानाविध परिमलभक्त पुष्पाणि समर्पयामि
சரி எல்லா கையெடுத்து வணங்கிக்கோங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா காரியேஷு சர்வதா எல்லாவல்ல வேலமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் உங்க குலதெய்வத்தை மனசார வச்சுக்கோ. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலியம்மன் தேவி திருவருள் துணை கொண்டும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்புலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய நவக்கிரக ஹோமம் நல்ல முறையில் நடந்திடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வி ஞானத்தில் அறிவில் சிறந்து விளங்கிடவும் தேர்வு காலத்தில் நல்ல நினைவாற்றலோடு தேர்வுகள் எழுதி உரிய நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறந்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் சிறந்த லாபத்தோடு நியாயமான முறையிலே நடைபெற்றிடவும் எங்களது குடும்பமானது இப்பூ உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலைத்தோங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சியில் உதவக்கூடிய உபயதாரர்கள் உடல் உழைப்பு தரக்கூடிய அடியார்கள் வணங்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் எல்லா நலத்தோடும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் எங்களது வாழ்வில் ஜாதகப்படியும் எங்களது லக்னப்படியும் அமைந்துள்ள கிரக சஞ்சாரங்களின் தோஷங்கள் நீங்கிடவும் நவகிரக தோஷங்கள் நீங்கி நல்வாழ்வு பெற்றிடவும் இந்த சுபதினத்தில் எங்களால் இயன்ற பக்திக்குட்பட்டும் சக்திக்குட்பட்டும் இந்த நவகிரக ஹோமத்தை துவக்குகிறோம். ஓம் சாந்தஸ்வரூபிணி அருள்மிகு வேம்புலியம்மன் ஆலய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரம் நம்ம ஆலயத்தில் வந்து ஆரோக்கியத்துக்கு உண்டான ஹோமமான தன்வந்திரி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் நடக்குது. யாருக்காவது பேர் சங்கல்பம் பண்ணணும்னா முன்கூட்டி கொடுத்துருக்கேன். அதே போல் 23ஆம் தேதி மார்ச் மாதம் சுயம்பரா பார்வதி ஹோமம்
திருமணம் நல்ல முறையில் சிறப்பாக நல்ல வரன்கள் அமையறதுக்காக உள்ள ஹோமம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி. 30ஆம் தேதி சந்தான பிராப்திக்கு உண்டான ஹோமம். அந்த ஹோமத்துக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இல்லை தெரிஞ்சவங்க யாருக்காவது இருந்ததுனாலும் தெரியப்படுத்துங்க. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, நம்ம ஆலயத்தில் வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் நல்ல பக்தி இசையெல்லாம் வந்து வெளியிலேருந்து இந்த 48 நாளைக்குள்ளே தான் வருவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நவராத்திரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையறதே கஷ்டம். நம்ம குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி நல்ல நேரத்தில் இத்தனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கிறது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் குழந்தைங்க வர முடியாது. ஸோ ஒரு சின்ன குழந்தைங்களெல்லாம் அவசியம் வந்து இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது கூட்டிகிட்டு வந்து காமிச்சாதான் அவங்களுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம ஆலயத்தில் படிக்கிறாங்க, பாட்டு பரதம் மிருதங்கள்லாம் படிக்கக்கூடிய குழந்தைங்க. அவங்க வந்து இதை கவனிச்சாதான் அவங்க கற்றுக்கிறதுல ஒரு வளர்ச்சி வரும், இன்வால்மெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா இது ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி அமையும். அந்த குழந்தைங்க அதை பார்க்கறச்சே தான் அவங்களுக்கு எப்படி நடக்கிறது அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி அமையிறது ரொம்ப ஒரு கஷ்டமான தருணம். இது பல பேருடைய கைங்கரியத்தில் இது நடக்குது. நேற்று சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14-15 குழந்தைங்க வந்திருந்தாங்க. 15 குழந்தைங்களுக்கும் வெவ்வேறு இடத்துல கோயம்பேடு, குரோம்பேட்டு, அதுக்கப்புறம் மயிலாப்பூர், இந்த மாதிரி பல இடத்துலேருந்து வந்திருக்காங்க. கூட அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. நாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் குழந்தைங்களுக்கு அமையும். அதனால இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது அவசியம் குழந்தைங்களை கூட்டிக்குவாங்க. சூரியனாய பிரத்யக்ஷ சூரியநாராயண பிரத்யக்ஷ சூரிய நாராயண பகவானாகினே நம அனுகிரதா சித்திரஸ்து. நம தாரகத்தில் இன்றைய தினம் நவகிரக யாகமனம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. முதலாவதாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நாயகன் சூரிய பகவான். அவர்களுக்கு ஒரு ஹோமங்கள் செய்ய உள்ளோம். இந்த சூரிய பகவான் என்ன செய்வார்னா ஒளி கொடுப்பார், உலகத்தை ஒளி கொடுப்பார். அக்னி சாட்சிய ஹோமம் பண்றோம். பூஜை பண்றதுக்குள்ள விளக்கேற்றி வச்சு பூஜை ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி அக்னி சாட்சிய ஹோமம் பண்றோம். அது விசேஷமான பகவான் இந்த சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் வேண்டியவங்க தேகாரோக்கியம் தரக்கூடிய தினம் சூரிய பகவான். கட்பாடு தரக்கூடிய தினம் சூரிய பகவான். அதே மாதிரி புற்றுகாரன் முன்னோர்களுக்கு சாதனம் மட்டும் போனோம்னா இந்த சூரிய பகவான் வழிபாடு பண்ணா முன்னோர்கள் சாதனம் நமக்கு வரையும். அப்போ விசேஷமான கிரகத்திற்கு சூரிய பகவானுக்கு ஹோமம் பண்ணுறோம். சூரிய பகவான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. சூரியநாராயண அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஓம் ஸ்ரீம் சூர்யாசிகே நமஹ சூரியமூர்த்திகே நமஹ சூர்யாகே நமோ நம ஸ்வாஹ. ஜபாகுசும சங்காசம் காஷ்டவேஹம் மகாநிஜம் தபோரிம் சர்வபாபக்னம் பனதோஸ்மி திவாகரம் ஸ்வாஹா. ஓம் சூரியநாராயண ஸ்வாஹா. சூரியநாராயணாகே நமோ நம ஸ்வாஹா. ஓம் சாம் சோம் சம் சூரிய பகவானாகே நமோ நம ஸ்வாஹா. ஓம் சாம் சோம் சம் சூரிய பகவானாகே நமோ நம ஸ்வாஹா. ஓம் சாம் சோம் சம் सूर्य भगवान आगे नमो नमः स्वाहा. पद्माग्नेः पद्मस्तादिने अन्न सूर्य प्रचोदयात् स्वाहा. मम कुटुम्बेषु सकलविधे सूर्यग्रह दोषोस्तु सूर्यग्रह प्रसादसिद्धिरस्तु. सूर्यनारायणाय नमः सूर्यनारायणमूर्तये नमः सूर्यनारायणाय नमः अनुग्रहा सिद्धिरस्तु. நவகிரகத்துல இரண்டாவது கிரகம் சந்திர பகவான். சந்திரன் என்ன செய்வார்னா இரவு நேரத்தை ஒளி திறக்கிறோம் சந்திர பகவான். அதே மாதிரி மனோகாரணம், மனசுக்கெல்லாம் அதிபதி. நம்ம மனசு வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரும் அப்படிதான். நானும் அதே மாதிரி தான். தைரியம் தான். நீங்க உட்காந்து எல்லா மக்களும் அதே மாதிரி தான். எல்லாரும் வந்து மனுஷங்க தான். நம்ம எல்லாம் குரல்ல தான் வந்திருக்கோம். அந்த மனோகாரணம் மனசு வந்து மாறிட்டே இருக்கும். அந்த வந்து நல்ல மனசா இருக்கணும். நம்ம 4 பேர் பாராட்டுற மனசு இருக்கணும். அதே மாதிரி கலைகளுக்கெல்லாம் அதிபதி இந்த சந்திர பகவான். 64 கலைகள் இருக்கு. ஏதாவது ஒரு கலையில தேர்ச்சி அடையணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும். அந்த சக்கரவாள கூட நமக்கு தேவை. 64 கலைகள் இருக்கு. 64 கலைகள் என்னென்ன கலைன்னா, ஒருத்தர் வந்து நல்லா விளையாடுறது, நல்லா படிக்கிறது, பேச்சு திறமையா இருக்கிறது, போனங்கள் மந்திரங்கள் சொல்றது, ஏதாவது ஒரு விஷயம் சார்ந்து விஷயத்துக்கு தெரியாது. அதே மாதிரி கலைகளுக்கெல்லாம் அதிபதி. ஏதாவது ஒரு கலையில தேர்ச்சி அடையினா இதெல்லாம் நடந்து தேவை. அதே மாதிரி சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு அந்த நட்சத்திரம் ராசிக்கும் போது அந்த நம்ம வந்து அமைதியாக நம்ம வாய் விடக்கூடாது, அமைதியாக பேசணும். நம்ம வந்து வார்த்தைகள்லாம் மாறும். அதே மாதிரி அந்த இரவு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கடல் அலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அமாவாசை போகிறதுலாம் வந்து எண்ணங்கள் வந்து கடல் அலைகள் வந்து பயங்கரமாக பாயும். அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் அது பயங்கரமாக
ஒரு மாதிரி இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். சில பேருக்கு கட்ட எண்ணங்கள் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு ஜெயிலுக்கு போயிடுவோம். நம்மள 4 பேர் அடிப்பாங்க, நம்ம குடும்பத்திலே உறுதி வைப்பாங்க. இது காரணம் சந்திரன் தான். சந்திரன் என்ன பண்ணுவான், மனசை வந்து சஞ்சரித்து வைக்கிறான். மனசை வந்து 4 பேர் உங்களுக்கு பிடிக்காத பேர் ஆக்கிடுவான். அப்பேற்பட்ட கிரகம் சந்திர பகவான். அதே மாதிரி நம்ம நல்லா பாராட்டுறது காரணம் சந்திர பகவான் தான். சில நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, பிசினஸ் பெரியாளா இருப்பாங்க, ஏதாவது கோயிலில் பெரியாளா இருப்பாங்க. அது கலைகளுக்கு அதிபதி. அப்பேற்பட்ட விசேஷமான கிரகம் 2மே செய்வார். நல்லது செய்வார், கஷ்டம் செய்வார். சந்திரன் வேண்டிக்கோங்க, நம்ம சந்திர பகவான் நல்லது மட்டும் செய்ய பிரார்த்திச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ சந்திராசனே நமஹ, சந்திரமூர்த்தனே நமஹ, சந்திராகி நமஹ, மம குரும்பேஷு சந்திரகிரஹாசனே நமஹ, சந்திரகிரஹமூர்த்தனே நமஹ, சந்திரகிரஹாகே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் சந்திரகிரஹாகே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் சந்திரகிரஹாகே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் சந்திரகிரஹாகே நமோ நமः ஸ்வாஹா. நவகிரகத்துல 3வது கிரகம் செவ்வாய் பகவான். இவர் என்ன செய்வார்னா பூமிகாரன், பூமிக்குனா அதிபதி. அதே மாதிரி அண்ணன் தம்பி ஒற்றுமை, அக்கா தங்கச்சி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் தான் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன செவ்வாய் 2 செவ்வாய் இருந்தால் தான் கல்யாணம் ஆகுது. அவருக்கு கணவனுக்கும் செவ்வாய்க்கும் மனைக்கும் செவ்வாய் கிரகம் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். அப்படி விசேஷமான கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பாட்டுக்கோங்க, நல்லா பணம் காசு மட்டும் போராடி பூமி லாபங்கள் சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, ஒரு நலம் வாங்க முடியாது. அது காரணம் வந்து செவ்வாய் தான். நிறைய நல்ல நிறையா வாங்கணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அக்கா தங்கச்சி அண்ணனுக்கு ஒற்றுமையாக இருக்கணும், ரத்த சம்பந்தம் கூட எப்பவும் கிடைக்கிறோம். செவ்வாய் பகவான் செவ்வாய் வேண்டிக்கோங்க. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், நிறைய நலம் வாங்கணும், நிறையா சம்பாதிக்கணும் வேண்டிக்கோங்க. ஓம் ஸ்ரீ அங்காரகாசினி நமஹ, அங்காரகமூர்த்தினே நமஹ, அங்காரகாணி நமஹ. ஓம் அங்காரகாவித்மஹே பூமிபாலாங்கினே தன்னோ அங்காய பிரதிலாதே, அங்காரகாவித்மஹே பூமிபாலாங்கினே தன்ன சோம பிரதிலாதே. ஓம் ஸ்ரீ அங்காரகாசினி நமஹ, அங்காரகமூர்த்தினே நமஹ, அங்காரகாணி நமஹ. மம குருதேஷோ அங்காரகாசினி நமஹ சமஸ்தோ சமஸ்தகாமி. ஓம் ஸ்ரீ அங்காரகாசினி நமஹ, சர்வாபிதசாந்தம் அங்காரகாசினி நமஹ, சர்வாபிதசிந்தம் அங்காரகாசினி நமஹ, சர்வாபித சித்திரஸ்து. நவகிரகத்துல 4வது கிரகம் புத பகவான். புதன் என்ன செய்வார்னா புத்திக்கெல்லாம் அதிபதி. அதாவது நம்ம எந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும், புத்தி வந்து நம்ம வந்து கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம புத்தி வந்து நம்ம சொன்னா நம்ம புத்தின்னு கேட்கணும். அப்போ நம்ம அதிகமாக நம்ம கேட்கக்கூடாது. அப்பேற்பட்ட விசேஷமான கிரகம் புத பகவான். புதன் என்ன செய்வாரா, அமைதியை கொடுப்பார். வாழ்க்கையில வந்து அமைதி. சில பேர் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க, எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான ஆற்றல் மிக்க கிரகம் இந்த புதன். எல்லாருக்கும் புதன் வேண்டிக்கோங்க, நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கணும். முடிவு நமக்கு சரியா எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி பெறப்படுகிறோம் புதபகவான். புதபகவான் அனைவரும் வெற்றி பெறணும் பிரார்த்திச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ புதாசனே நமஹ, புதமூர்த்தனே நமஹ, புதானி நமஹ. மமகுணம் பேசோ. ஓம் ஸ்ரீ புதகிரஹாவித்மஹே விந்துபுத்ராகினே தன்ன சோமத்து உதகாதே. புதகிரஹாவித்மஹே விந்துபுத்ராகினே தன்ன சோமத்து உதகாதே. புதகிரஹாவித்மஹே விந்துபுத்ராகினே தன்ன சோமத்து உதகாதே. ஓம் ஸ்ரீ சர்வாத்மதேவதாமூர்த்தாய நமஹ, புதாசனே நமஹ, புதமூர்த்தனே நமஹ, புதானி நமஹ. ஓம் விந்துபுத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ புதபகவானாய நமஹ, சர்வாத்மதேவதாமூர்த்தாய நமஹ, புதாசனே நமஹ. அனுகுணதா சித்திரஸ்து. அடுத்தது நவகிரகத்துல 5வது கிரகம் குரு பகவான். குரு பார்வை, குரு நன்மை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. குருதாம் பிரம்மா, குருதாம் விஷ்ணு, குருதாம் மகேஸ்வரன். முப்பெரும் தேவதைகள் கூடிய விசேஷமான கிரகம் குரு பகவான். குருவோட பாவம் எல்லாருக்குமே இருக்கும். குருவோட பாவம் இருந்தால் கல்யாணம் இருக்கும், குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேரை பற்றி கல்யாணம் இருக்கும். அதே மாதிரி குருவோட பாவம் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குருவோட பாவம் இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அப்பேற்பட்ட விசேஷமான கிரகம் இந்த புத பகவான். புத பகவான் வேண்டிக்கோங்க, எல்லாம் நமக்கு கிடைக்கணும், நல்லதே நடக்கணும் பிரார்த்திக்கோங்க. ஓம் ஸ்ரீம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமः ஸ்வாஹா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமः ஸ்வாஹா. குருகிரஹாணி 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 நமோ நமः ஸ்வாஹா. நவகிரகத்துல 6வது கிரகம் சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் என்ன செய்வார்னா இல்லறத்துக்கு அதிபதி, கடற்மனை ஒற்றுமை தரக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். அதே மாதிரி பெண்ணுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த
தங்கம் வெள்ளி தான் நிறைய கிடைக்கும். தங்கம் நிறைய கிடைக்கணும், குரு நல்லா வேண்டிக்கணும். வெள்ளி நிறைய கிடைக்கணும்னா சுக்கபாகம் வேண்டிக்கணும். சுக்கபாகம் வேண்டிக்கணும், வெள்ளி நிறைய கிடைக்கணும். தங்கம் நிறைய கிடைக்கும், குருபலம் வேண்டிக்கணும். எல்லாரும் தங்கத்துக்கு ஆசைப்படுங்க. தங்கம் நிறைய கிடைக்கும், பிரார்த்திக்கணுங்க. ஓம் ஸ்ரீம் சுகர்கிரஹாய நமஹ, சுகர்கிரஹமூர்த்தயே நமஹ, சுகர்கிரஹாய நமோ நமः ஸ்வாஹா. ஹிமவிந்தபுலாலாபம் விஞ்ஞானாம் பரம் குரும் சர்வசாஸ்திர பிரவர்த்தாரம் பார்கவம் பிரணமாம்யஹம். சுகர்கிரஹாய நமோ ஸ்வாஹா, சுகர்கிரஹாய நமோ நமः ஸ்வாஹா. சர்வாத்மகமூர்த்தாயே சுகர்கிரஹாய நமோ நமः ஸ்வாஹா. நவகிரகத்துல ஏழாவது கிரகம் சனி பகவான். சனி பகவான் என்ன செய்வார்னா, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். நமக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே நம்ம இழந்துருவோம். பணம், காசு, பேரு, புகழ் எல்லாமே இழந்துருவோம். அதே மாதிரி விபத்து தரக்கூடிய கிரகம். அதே மாதிரி நல்ல தொழில் பண்ணி நம்ம தொழில் நஷ்டம் வருது, திடீர்னு ஆபத்து வருது, விபத்துகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான். சனி பகவான் வந்துடுவாங்க. நம்ம என்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லதே நடக்கணும். சனி பகவான் எனக்கு காப்பாது, இருக்கிற பிரச்சனை தாங்க முடியல, இதுக்கு மேலே எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சனி பகவான் வந்துடுவாங்க. ஓம் ஸ்ரீம் சனி பகவான் ஆசங்கே நமஹ, சனி பகவான் மூர்த்தயே நமஹ, சனி பகவான் ஆங்கே நமோ நமः ஸ்வாஹா. சனேத்ராஜ்மேஹ தானா புத்ராணிதே தன்னாமந்த பிரயோதகாத்வாஹா. சனேத்ராஜ்மேஹ தானா புத்ராணிதே தன்னாமந்த பிரயோதகாத்வாஹா. சனேத்ராஜ்மேஹ தானா புத்ராணிதே தன்னோமந்த பிரயோதகாத்வாஹா. நவகிரக மண்டலே சனி பகவான் ஆசங்கே நமோ நமः ஸ்வாஹா. நவகிரகத்துல 8வது கிரகம் 9வது கிரகம் ராகு கேது. இந்த 2 கிரகம் என்ன செய்யும்னா, வாழ்க்கையில பாம்பு கிரகம் சொல்லுவாங்க. இந்த 2 பேரும் தேவகிரகங்கள் கிடையாது. அதான் அசுரத்தால் இருக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது. கெட்ட எண்ணங்கள் உடையவர்கள் பாம்பு இருப்பாங்க, பாம்பு இருக்கும். அது விசேஷமான கிரகம் இந்த கிரகம் தான். இவர் என்ன செய்வாங்கன்னா, வாழ்க்கையில் வளர்ந்து சுழித்து போகணும். ராகு போல் கொடுப்பாருன்னு கேது போல் எடுப்பார் நினைக்கிறாங்க. அப்போ விசேஷமான கிரகம் ராகு. ராகு என்ன கொடுப்பாருன்னா கெட்டது கொடுப்பாரு, கேது ரொம்ப நல்லதை எடுத்துருவார். அதே மாதிரி கேது ஞானகாரன், ஞானத்தை கொடுப்பார். கேது என்ன செய்வார்னா, அடுத்த பிறகு இல்லாம புத்தி கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். எல்லாரும் நாசப்படுவோம். 60 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம புத்தி இருக்கணும், அடுத்த பிறகு இல்லாம இருக்கணும், அப்படி நாசப்படுவோம். அப்பேற்பட்ட விசேஷமான கிரகம் கேது கொடுப்பான். ராகு தோஷம் இருந்தா கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் லேட் நடக்காது. அப்பேற்பட்ட நவகிரகம் என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க நவகிரகம். ஒவ்வொரு கிரகம் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். வந்த காலம், வரக்கூடிய காலம், நிகழ்காலம், நடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்தையும் தீர்மானிக்கிற கிரகங்கள் தான் இந்த நவகிரகங்கள். நவகிரகங்கள் வாழ்க்கையோடு ஒன்றியது தான் நவகிரகம். நவகிரகம் எங்க இருக்குன்னா, இது சாமி கிடையாது, நமக்கு மேல பிளானட்டா இருக்கு, மேல சுத்திட்டு இருக்கு. ஜூபிட்டர், மார்ஸ் அப்படிப்பட்ட கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. வீனஸ், புளூட்டோ கிரகங்கள்லாம் நம்ம ஆடிட்டு இருக்கு. நம்ம பூமிக்கான நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு கிரகம் தான். அதாவது நமக்கு தெரிஞ்ச 9 கிரகம் தான். அதுக்குமே நிறைய கிரகங்கள்லாம் இருக்கிறதா நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிரகங்கள் பல கிரகங்கள் இருக்கு. இந்த கிரகங்களே நம்ம ஆட்சி பண்ணிட்டு பாக்கி கிரகம் என்னென்ன செய்து வந்து அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, தியானங்கள் தவறுகள்லாம் செய்ய சொல்றாங்க. தியானம் தவறுலாம் செஞ்சா நமக்கு எல்லாமே நல்லா அமைதியா இருக்கு. கோவில்ல இருக்கு தியானங்கள், இந்த மாதிரி ஹோமம் நடக்கும்போது ஹோமத்தை பார்த்து இருந்தா அக்னி சாட்சியா ஹோமத்தை பார்த்து எப்படி வெயில் நோக்கி அக்னி எரியுதோ அதே மாதிரி அந்த எண்ணங்களும் வெயில் நோக்கி எரியும். எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய. அந்த எண்ணங்களுக்காக அக்னி சாட்சியா ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கோம். விலகையை பூஜை பண்ணுறதுக்கு மேலே விலகை திருப்பி பூஜை பண்ணுறோம். நல்லா அக்னி தான் பூமிகாரன். இந்த அக்னி தான் விசேஷமான கிரகம். இந்த அக்னி சூரியன், சந்திரன், பஞ்சபூத, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது நவகிரகத்தில் அடங்கியதுதான். நம்ம உடம்புலே பஞ்சபூதத்தினால தான் நம்ம உடம்பே அப்பேற்பட்ட விசேஷமா நவகிரக முகம் பண்ணிருக்கோம். எல்லாரும் 9 கிரகத்தை வேண்டிக்கோங்க. 9 கிரகம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனை கூட நம்படா பதவி பூரப்புனாலும் இருக்கிறதே ஜென்மப்பட்டிருக்கா. என்ன ஜனனி ஜென்ம சௌக்கியானா, இந்த ஜென்மத்துல நம்ம சௌக்கியமா இருக்கணும்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனை கூட சம்பதா. நம்ம குலம் தாய்த்து நோக்குது. வர்த்தனை கூட சம்பதா பதவி பூரப்புஞானா. ஒரு தினம் பாவ புண்ணியங்களை போட்டா லிங்கிலே ஜென்மப்பட்டிருக்கா. அதான் ஜாதகத்தில் எழுதிட்டாங்க. இந்த வாழ்க்கை தீர்மானிக்கிறது. நம்ம பிரச்சனை வந்தால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை பண்ண செய்கிறோம். போய் தோஷத்தை இந்த காமிக்கிறோம், அந்த ஜாதகத்தை காமிக்கிறோம். அந்த ஜாதகம் யார் உட்காந்துருப்போம், 9 கிரகம் உட்காந்துருப்போம். 9 கிரகம் 27 நட்சத்திரம் நம்ம ஆட்சி பண்ணிட்டு. இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இந்த 9 கிரகத்தால் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இந்த 9 கிரகத்துக்கு வேண்டிக்கோங்க. என் வாழ்க்கை நல்லா வாழ்க்கையாக எனக்கு கொடு, என் வாழ்க்கை நல்லா சுபிட்சமாக வாழ்க்கையை கொடு, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பசங்க, எங்கள் குழந்தைங்க எல்லாரும் சுத்தமாக இருக்கணும். நான் யாகத்தை காலத்துக்கு நல்லா வாழ்க்கையை விழிச்சுட்டு கொடு அப்படின்னு அகடிவர்மான பிரார்த்தனை பண்ணிட்டு சூரியனை பிரார்த்தனை பண்ணுவாங்க.
ओम ह्रीं राघवासिनी नमः राघवमूर्तये नमः राघवागे नमो नमः स्वाहा हेतुवासिनी नमः हेतुमूर्तये नमः हेतवे नमो नमः स्वाहा ओम सूर्यागे स्वाहा चंद्रागे स्वाहा अंगारकागे स्वाहा बुधागे स्वाहा बृहस्पतिगे स्वाहा शुक्रागे स्वाहा शनेश्वरागे स्वाहा राघवे स्वाहा हेतवे नमो नमः स्वाहा வழக்கம் போல எல்லாரும் பிரதட்சமாக ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிச்சஸ்ய ராகவே கேதவே நம ஸ்வாஹா ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிச்சஸ்ய ராகவே கேதவே நம ஸ்வாஹா ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिश्वर्य राघवे केतवे नमः स्वाहा ओम
ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिप्रत्य राहवे केतवे नमो नमः। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिप्रत्य राहवे केतवे नमो नमः स्वाहा। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिप्रत्य राहवे केतवे नमो नमः स्वाहा। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिप्रत्य राहवे केतवे नमो नमः स्वाहा। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिप्रत्य राहवे केतवे नमो नमः स्वाहा। शनिप्रत्य राघवे केतवे नमः स्वाहा। अधिदेवता प्रत्यधिदेवता सहिताय सर्वत्र नवग्रह देवताभ्यः स्वाहा। नवग्रह देवताभ्यः नमो नमः। ओम सर्वेषां वेंबुलियन्न आलय भक्तजनानां सर्वेषां भक्तजनानां सर्वत्र नवग्रहदोषः निर्दोषोऽस्तु। सूर्यग्रहदोषः चन्द्रग्रहदोषः अङ्गारकदोषः गुणग्रहदोषः गुरुग्रहदोषः शुक्रग्रहदोषः शनिग्रहदोषः राहुग्रहदोषः केतुग्रहदोषः सर्वत्र नवग्रह सर्वेषां भक्तजनानां जातकवशात् सर्वत्र नवग्रहदोषः निर्दोषोऽस्तु। नवग्रहदेवता प्रसादफल परिपूर्णतया सिद्धिरस्तु। आयुर्भिवृद्धिरस्तु वंशाभिवृद्धिरस्तु सर्वाभिवृद्धिरस्तु सर्वमंगल प्राप्ति सिद्धिरस्तु शुभं भवतु। ஒரு சின்ன அறிவிப்பு, நாளைக்கு வந்து சஷ்டி கிருத்திகை இரண்டும் சேர்ந்து வருது. காலையில் வந்து முருகருக்கு அபிஷேகம் நடக்கும். மாலை வந்து 6 முறை கந்த சஷ்டி கவசம் பாராயணம். தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பு நம்ம குடை திருவண்ணாமலைக்கு கொண்டு போனாங்க இல்லையா, அந்த அமைப்பை சார்ந்தவங்க மாலை வந்து உற்சவமூர்த்தி முருகர் கொண்டு வராங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம 6 தடவை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணோம் இல்லையா, அதே போன்ற ஒரு நிகழ்வு. மாலை 6 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. அதே போல் ரெகுலராக சொல்கிற அறிவிப்பு தான், இப்போ நம்ம 48 நாள் விசேஷம் பண்ணுறோன்னா அது வந்து இந்த அபிஷேகம் அது மாதிரி இருக்கக்கூடிய இதுக்காக உபயோகம் பண்ணுறத வச்சு மாலை நேரங்களில் நம்ம பண்ணுறோம். அதனால் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆலயத்துக்கு அபிஷேகத்துக்கு விருப்பம் உள்ள அடியார் பெருமக்கள் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுங்க. நாளைக்கு காலையில் முருகருக்கு அபிஷேகம், மாலை வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் 6 முறை நடக்கும். நம்ம வந்து அந்த உற்சவமூர்த்தி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்க நம்ம பாராயணம் படிப்போம். அதனால் இது பதிவு வந்து குரூப்பில் போட்டுருவேன் நான், ஒரு தகவலுக்காக இது. ஓம் சக்தி பராசக்தி. பதிவு போடுறேன், கை போடுறேன். பூர்ணாவதி ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் கொடுத்துட்டீங்களா பூர்ணாவதி? பூர்ணாவதி ओम पूर्णावति कालो ओम बहुवै भक्वस्वागे भक्वजाधिकागे भौरीयभागे बहुमासिकागे भौहिरण्यागे भौअस्तिकागे भौरागस्पुरुषागे रेमत्थे मुठ्ठिमत्थे भौरागस्पोषागे राजास्तु। ओम पूर्णावति उत्तमाञ्जो होति सर्वं वै पूर्णावतिः सर्वमेवाप्नोति अतोऽयं वै पूर्णावतिः अस्यामेव प्रतिष्ठति। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः। आदित्यादि नवानां ग्रहाणां मम कुरुम्भेषु सूर्य चंद्र अंगारके बुध बृहस्पति शुक्र शनिश्चर रागे विमूर्ताग्नि नमः। अवादिनाप्य सर्वाभ्यो देवतामूर्ताग्नि नमः। पूर्णावतीं समर्पयामि नमो नमः स्वाहा। ओम षट् अवादिनाप्य सर्वाभ्यो देवतामूर्ताग्नि नमः। नवग्रहदेवतामूर्ताग्नि नमः। पूर्णावती समर्पयामि नमो नमः स्वाहा। यथांगं गुङ्गुलापेनं सुगन्धं सुमनोहरम् आग्रेय सर्वदेवानां धूपोजं प्रतिविद्यतां
धूमाग्रापगामी नालिकेर कण्डदीपदलीपदानि विशेषवर्ग निवेदयामि नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि मधुवादारुधागते मधुक्षरन्ति सिद्धवाः आत्मीर्ण सन्तोषदेः मधुरन्तमुदोषि मधुमत्तात्तिरमृताः मधुत्वरस्तिरक्षिरा मधुवादोमनस्तिमधुवादिकपूजाः माद्देवादोभुक्तिवाः मधु 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 नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि ॐ ताम्बूलविज्ञतां कस्तूरदानेन ददामि नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि बृहत्सावत्सत्रविरसिद्धवच्चैनं रत्नभोजस्वरुलमुग्रवीरं यन्त्रस्तोमेन पञ्चदशेन मध्यमिदं पातेन सकलेन रक्षा त्रिजम्भवन्निदानेन भक्तिं मुक्तिवन्दनं दुर्गार्कभद्रादि विष्णोर्प्रियमामृतादि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सत्याभिषादने परमदेवं भजे गौरी नारायणनमोऽस्तु सर्वस्वरूपे सत्येते सर्वशक्तिः नमस्ते भगवन् कृष्णाग्रदेवी दुर्गे देवी नमस्ते श्रीनाथ दिवाता परित्राणपरायणे सर्वस्यान्ते देवी नारायणी नमस्ते जयन्ते मंगलाकाली भद्रकाली कपालिनी दुर्गात्मना धात्री स्वाहा स्वधा नमोस्तुते ओम नमो प्राणपतये नमो गणपतये नमः प्रपदपतये नमस्ते अस्तु भोद्रागा वेदवन्तागा विघ्नविनाशने विहुदाय श्री भरतमूर्तये नमो नमः वरहुद्गाय गणपतये नमः ओम श्रीं ह्रीं क्लीं गां ओम गणपतये बाबासर्वजनके हनुमानाय नमो नमः ओमादित्याय भोगाय मंगलाय भुवादिताय गुरुसुतनित्यस्य राजवे वेदवे नमो नमः आदित्याय नमः ओम सूर्याय नमः शुक्राय नमः अग्नाय नमः बुधाय नमः पृथ्वी नमः शुक्राय नमः शनेश्वराय नमः रामवे नमः देववे नमः देवगुरु अतिवाहवे नमः महागणपतये नमः सप्तोदीनाय
ಭೂರ್ಭುವಸ್ಸರ ಭೂರ್ಭುವಸ್ಸರ ಶುದ್ಧೋದಕಸ್ಯ ಪ್ರೋಕ್ಷ ಭೂರ್ಭುವಸ್ಸರ ಭೂರ್ಭುವಸ್ಸರ Nalang